ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் என்ன விஷயமா நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சுடர் போடுற பிளான் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. மல்லி விஜய்க்கு சாதகமாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுடர் பயங்கரமாக ஒரு பிளான் போடுறான். கோயிலுக்கு எல்லோரும் ஃபேமிலியோடு வரணும், முக்கியமாக மல்லி வரணும். இதில் தான் சுடர் பயங்கரமாக பிளான் போட்டிருக்கா. அது என்னென்னா, கோயிலில் இப்போ அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஆபத்து வர மாதிரியும் அந்த பிரச்சனையை மல்லி மேலே அப்படியே தூக்கி போட்டுற மாதிரியும் இப்போ அதில் பிளான் பண்ணியிருக்கா. இப்போ இந்த பிளானை சாமி ஆடுற மாதிரி அழகாக நடித்து இப்போ கதிரேசனை நம்ப வச்சுட்டா, நிஷாவையும் நம்ப வச்சுட்டா. இப்போ இதில் தான் கதிரேசன் இப்போ விஜய்கிட்ட சொல்கிறாரு, கண்டிப்பாக மல்லி முக்கியமாக வரணும் அப்படின்னு சொல்லும்போதே விஜய்க்கு மல்லிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா என்னைய அவள் கூப்பிட்றான்னா கண்டிப்பாக என்னை மாட்டி விட, ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விட தான் இப்படி ஒரு விஷயத்த அவர் வேணும்னு சுடர் பண்ணுறா அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ விஜய் கோவப்பட்டு மல்லிகிட்ட பேசுகிற மாதிரி அவர் நடிக்கிறாரு. இருந்தாலும் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக மல்லி வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் இதுக்கு ஒத்துக்க போகிறாங்க. அவள் என்ன தான் பிளான் போட போகிறா அப்படி என்னென்னு பார்த்துருவோமே. இதில் தான் வசமாக சுடரை பிடிக்கணும், அவள் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கா. இதில் அவள் போடுற பிளானு யார் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவள் திட்டம் போடுறா. இதில் பிடிச்சோம்னா கண்டிப்பாக அவளை வசமாக மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு தான் இப்போ மல்லியும் விஜயும் பிளான் போட போகிறாங்க. ஆனால் இதில் வசமாக சுடர் மாட்டுவாளா? ஏன்னா கண்டிப்பாக இதில் மல்லிக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலிக்கும் இதில் ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்துலேருந்து கண்டிப்பாக சாமி துணையோட கண்டிப்பாக மல்லி எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவங்க இருப்பாங்க. ஃபேமிலிக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. இதில் ரகுவை வச்சு, ரவுடிகளை வச்சு ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டு கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாச்சும் பண்ணுவான். அந்த பிளானை தூக்கி, அந்த பழியை தூக்கி மல்லி மேலே போடணும் அப்படின்னு தான் சுடரோட ஆசையே. அது கண்டிப்பாக லாஸ்ட்டில் செம்மையாக பல்ப் வாங்க போகிறது சுடர் தான். கண்டிப்பாக இதில் ஒரு ஆதாரம் கண்டிப்பாக விஜய்க்கோ மல்லிக்கோ கிடைக்காத சூழ்நிலை இருக்கும். ஆனால் டவுட் வரும், இவங்க தான் பண்ணியிருக்காங்க, கூடவே அந்த ரவு தான் வேலையை பார்த்து விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜய்க்கும் மல்லிக்கும் ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக அதை பண்ணிட்டாலே சுடர் அவள் ரேணுகாவே கிடையாது, அவள் சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு ஆதாரம் பிடிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி விஜயும் மல்லியும் போகிறாங்க. ஏன்னா இனிமேல் தாமதிச்சா கண்டிப்பாக நம்ம மேலே பழியை தூக்கி போட்டு நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியதான். முதல்ல இவளை ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லாட்டி இந்த வீட்டை விடுத்து துரத்தணும். ஆனால் இப்போதைக்கு துரத்த முடியாட்டியும் இவளை ஆதாரத்தோடு பிடிக்கணும் அப்படின்னு தான் விஜய் மல்லி முடிவு பண்ண போகிறாங்க. சக்ஸஸ் ஆனிச்சுன்னா தேவையில்லை.